பாரதியும் பெரியாரையும் கம்பேர் பண்ணி பெண்ணுரிமை பேசினா அது அடிமுட்டாள்தனம். முட்டாள்கள் செய்கிற வேலை, தற்கொலைகள் செய்கிற வேலை, தாந்தோண்டிகள் செய்கிற வேலை. இது வாங்கின காசுக்கு மேலே கூறாரு, அண்ணன் பார்த்து கவனமாக கூங்கண்ணே. இப்போ பல பேர்ட்ட வாங்குறாரு, மறைமுகமாக காசு வாங்குறாரு. திமுகவிலையா? அப்ப திமுக கொடுக்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா? தம்பிட்ட காசுல இருந்தா அது கொடுத்துருவேன். அண்ணன் தானே கேட்கல, கொடுத்துருவேன். அது முட்டாள்தனமான வாரசஸ்ட வாங்கி திக்கிற வேலை சீமான் பண்றாரு. இதுக்கு மேல வார்த்தை பயன்படுத்த விரும்பல. இல்ல, தேர்தல் நெருக்கத்துல பார்ப்பன கடப்பாறையை கொண்டு பாழடைந்த ஒரு கட்டிடத்தை உடைப்பேன், திராவிடம் என்னும் கட்டிடத்தை அப்படின்னு சொல்றத எப்படி பார்க்கலாம்? தேர்தல் நெருக்கத்துல சீமானுக்கு சம்பந்தம் இருக்கு. சரி, 8% வாக்கு வச்சிருக்காங்க, மாநில கட்சின்ற அங்கீகாரம் வச்சிருக்காங்க. பரவாயில்ல, ஒத்த கவுன்சில் வாங்க சொல்லுங்க. கடைசி சாதி இருக்கும் வரை, கடைசி மத ஆட்சிகள் இருக்கும் வரை, கடைசி ஏற்றத்தாழ்வு இருக்கும் வரை பெரியார் என்ற பெருங்கிழவன் தேவைப்பட்டு கொண்டே இருப்பான். பெரியார் அப்படி பெரியாருடைய வரலாறு தெரியுமா? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு அதை வச்சு நான் பேசுறேன். இன்னைக்கு மேடையில பேசுறாரு. பெரியாருக்கு ஸ்பெல்லிங் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க? நல்லா இருக்கேன் மேடம். பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு காரசாரமான 2 தலைப்புகள் எடுத்து வந்திருக்கேன். ஒன்று, ஈரோட்டில் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு மக்கள் பிரச்சார கூட்டத்தை இன்னைக்கு நிகழ்த்தியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் திமுக தான் எங்களுடைய மெயின் எதிரி அப்படிங்கிற ஒரு முன்னோட்டமாக வச்சு தான் இந்த பிரச்சார கூட்டத்தையே நடத்தியிருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது. தீய சக்தி திமுக, தூய சக்தி தாவேகா, இவங்க 2த்துக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச கருத்து இல்லை. அவருடைய ஜனநாயகம் படம் பார்க்குறக்கா வெயிட்டிங் காத்திருக்கேன். எப்படி இருக்குமா? ஒரு நல்ல நடிகர், கடைசி படம் வேற சொல்லிட்டாரு. சரி, வருத்தப்படுறீங்களோ ரொம்ப? ஆமாம், அவர் நல்ல நடிகர்களை இழக்க போகிறோமோ அப்படின்னு இதாக இருக்குது. ஆனால் அந்த படத்துக்காக காத்திருக்க முடியும். மற்றபடி இந்த ஸ்கிரிப்ட் நான் கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே சார். அந்த படத்துக்காக காத்திருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு அந்த ஸ்கிரிப்டை தான் அவர் பேச முடியும். எதனால தீய சக்தின்னு சொல்கிறாருன்னு காரணங்களை சொல்லணும். அப்படி காரணம் சொல்வதுக்கு கூட அவருக்கு 10 பேர் எழுதி கொடுத்தா கூட மனப்பாம்பு 10,000 இல்லை இப்படி சொல்கிறாங்களே, இக்கு வருமா இச்சு வருமானு. அந்த எழுதி கொடுத்த இயக்குனருக்கோ எழுதி கொடுத்த அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கோ இதோடு முடிச்சுங்க போதும், இந்த பஞ்ச் டைலாக் போதும், ஏன்னா நீங்கள் பேசுகிற 10 நிமிஷத்துக்கு இது போதும்னு நினச்சிருப்பாங்க. அதனால் அவர் தான் பேசியிருப்பார். அவர் காரணங்கள் சொல்லிட்டு அப்புறம் அதை பேசலாம். அதை ஏன்னா பொலிட்டிக்கலாக இல்லாத போது நம்ம போய் போட்டதில்லை. வெயிட்டிங் ஜனநாயகம் படம், அவ்வளோதான். ஓகே, பெரியார் அவர்கள் மண்ணில் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக தாவேக்காவிலேருந்து பேசின நிர்வாகிகள் எல்லாரும் குறிப்பிட்றாங்க. விஜயும் அதை தான் குறிப்பிட்டாரு. பெரியாரை பேசுகிறதுக்கு திமுகவுக்கு தகுதி இருக்கா? சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு பெரியாருடைய கொள்கை ஒன்றையாவது பின்பற்றினாங்களா அப்படின்னு கேட்குறாரு. பெரியார் மண்ணில் தான் திருப்பரங்குன்றம் இருக்கு. ஓகே, திருப்பரங்குன்றத்து சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து ஒரு கலவர பூமியாக்க ஆர்எஸ்எஸ் எத்தனைக்குது. ஒட்டுமொத்த சங் பரிவார் கும்பலும் இது வரைக்கும் ஆண்டாண்டு காலமாக இல்லாத ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து திருவண்ணாமலையில் அரகுரா கோஷம் முன்னே பழக்கிற போது, திருச்செந்தூரில் முன்னே பழக்கிற போது, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படுகிற போதும் புதுசாக ஒரு வழிமுறையை சொல்லி நாட்டின் பிரதம அமைச்சர் பேசுகிறாரு, ஹோம் மினிஸ்டர் பேசுகிறாரு. எல்லா சங் பரிவார் கும்பலும் தமிழ்நாட்டு மீது தாக்குதல் நடத்துது. ஒட்டுமொத்த சாமானிய தமிழர்களும் பாசிட்டிவ் நெகட்டிவ் தாண்டி அது குறித்து ஒரு கருத்தை சொல்கிறாங்க, அது குறித்து பேசுகிறாங்க. தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டுடைய இறையாண்மை என்று பார்க்கப்படுது, அடையாளம் என்று பார்க்கப்படுது, மதச்சார்பின்மை மீது ஒரு கும்பல் தாக்கு நடத்த போது வீட்டில் படுத்து அறிக்கையை வச்சிருக்கோம். வந்துட்டு ஸ்கிரிப்டை பயிற்சி எடுத்து பேசி எடுத்துகிட்டு நீங்கள் பெரியார் மண்ணில் பேசுகிறேன்னா எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு ஈரோடுனா பெரியார் மண்ணு பேசிடுறேன் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டு தான் அது. அதை தாண்டி அது ஒன்றுமே எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் அது இல்லைன்னு நான் பார்க்குறேன். அவர்கள் களம்ங்கிறாங்க. களம்னா என்ன? நான் இந்த பேட்டியை முடிச்சுட்டு நான் ஊருக்கு போனோம். ஊரில் போனால் மக்கள் நலத்திட்ட உதவியில் நிற்போம். என் பக்கத்துலேயே அதிமுக நிற்பாங்க. எஸ்ஐஆருக்கு போனால் என் பக்கத்துலேயே அதிமுக நிற்பாங்க. பக்கத்தில் போய் பிரச்சாரம் பண்ணால் அதிமுக பக்கத்துலேயே பிரச்சாரம் பண்ணுவாங்க. பொதுக்கூட்டம் பேசினா நான் ஒரு கருத்தை பேசினா என் கருத்தை திட்டியோ இல்லை மாற்று கருத்து வச்சு அதிமுக பேசுவாங்க. நீங்கள் களம்ங்கிறது என்ன களம் புரியல எனக்கு. ஸ்டூடியோக்குள்ள ஸ்கிரிப்டாக தான் இருக்குது. பெரியார் சமூக நீதியை பின்பற்றலைன்னு சொல்கிறோன்னா இதெல்லாம் எவ்வளோ தற்குறித்தனங்கிறது இதுதான். பெரியார் தன் வாழுகிற போதே என் கருத்தையெல்லாம் செயலாக்குறாங்க இந்த ஆட்சி, திமுக ஆட்சி. என் நெஞ்சில் ஒரு முள்ளு தச்சிருக்கு, அதை மட்டும் எடுத்துகிட்டா போதுண்டார்.
அனைவரும் அர்ச்சகர் ஆகின்றார். இந்த ஆட்சி பெரியார் ஆட்சின்னு கலைஞர் சொன்னார். இன்னைக்கு பெரியாரின் பெருந்தொண்டர்கள் இத்தனை ஆண்டு காலம் பெரியாரை பேசி, பெரியாரை வளர்த்து, பெரியாரை கொண்டு போய் தெரு தெருவாய் சேர்த்து, பெரியார் தான் அடையாளம் என்று சுமக்கிற எண்ணடங்காத பெருந்தொண்டர்கள் எங்கள் தலைவரை ஆதரிக்கின்றார். இயக்கங்களை விட்டுருங்க. எங்களுடைய ஆசிரியர் வீரமணி அவர்களையோ இல்லை அண்ணன் கு ராமகிருஷ்ணனையோ அண்ணன் குலத்துருமணியனையோ விட்டுருங்க. உங்களை போன்ற ஜேர்னலிஸ்ட்களாக இருக்கக்கூடிய பல பெண்கள், இளம் தலைமுறை, பகுத்தறிவை கடைபிடிக்கிற மாணவர்கள், எங்களுக்கான விஷன் ஒன்று இருக்குன்னா நாங்கள் சொன்னால் எங்கள் சிஎம்கிட்ட சொல்ல முடியும் நம்புகிறாங்க. ஒரு பெரியாரின் பெருந்தொண்டர், மரியாதைக்குரிய நீங்கள் சொன்ன அந்த நடிகர் ஒருத்தர் காட்டுங்க, ஈரோட்டை பேசிட்டா பெரியாரின் பெருந்தொண்டர் என்றால் வருத்தப்பட்டிருப்பார். ஆமாம், கரூரில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நான் அதுக்கு பொறுப்பே இருக்கிறேன், தார்மீக பொறுப்பே இருப்பான். பெரியாரின் பெருந்தொண்டன் ஓடி ஒழிய மாட்டான், மன்னிச்சிருங்க இனிமேல் நடக்காதும்பா. குறைந்தபட்சம் ஒரு பொது வழிக்கு வர்றோம், இத்தனை நாள் கழிச்சு வர்றோம். அந்த ஈரோட்டுக்கும் கரூருக்கும் 56 கிலோமீட்டர் கூட தூரம் இல்லை. ஈரோடு ஒரு காளிங்கராயம் வைக்க தண்ணி நொய்யலில் கலக்கிறதுக்கு கரூருக்கு தான் போகுது. ஈரோட்டு இருந்து அந்த புறவழிச்சாலை அப்படியே எடுத்தோம்னா 15 நிமிஷத்தில் காங்கேயத்தை தாண்டி போயிடலாம். அங்கே கரூர் தான் இருக்குது. அங்கே 40 பேர் செத்து போனானே, அந்த ஊர்லேருந்து மக்கள் நம்மளை பார்க்க வந்திருக்காங்களே, நம்ம அழகாக இருக்கோம், நல்லா நடிப்போம்னு பார்க்க வந்திருக்காங்களே, அவர்களுக்காக ஒரு இரங்கல், ஒரு கண்ணீர் இல்லை அது குறித்து பேச்சு. நல்லா இருக்காரு, நல்லா நடிக்கிறாரு அப்படின்றதுக்காக மட்டும்தான் பார்க்க வந்தாங்களா? தானே எனக்கு நானே காத்திருக்கேன் எப்போ அப்படி அதுக்காக மட்டும் வந்து பார்க்க வந்திருந்தா தளபதி அப்படின்னு கத்திருக்கலாம், விஜய்னு கத்திருக்கலாமே, ஏன் தாவேக்கான்னு கத்துறாங்க? அடுத்த சிஎம் அப்படின்னு வரும்போது விஜய் பேரை சொல்றாங்களே. 1 லட்சம் பேரா கத்துனாங்க? 1 லட்சம் கத்துனாங்களா? 10 கட்சிக்காக கத்திருப்பாங்க. நீங்க 1 லட்சம் கத்தி பாத்தீங்களா? கத்தாம நமக்கு ஆடியோல கேட்காதுல சார். 1 லட்சம் பேருமா? 1 லட்சம் பேர் விசிபிள் சவுண்ட் தெரியுமா உங்களுக்கு? 1 லட்சம் பேர் நான் கேக்குறேன், பேர் வந்தாங்களான்னு தெரியல. நீங்க சொல்றது 10,000 வைங்க, 20,000 வைங்க, அவங்க சொல்ற கணக்கு தான். 10 பேர் கத்துனாங்க, கொண்டு வருவாங்க, அது பிரச்சனை இல்லை. சாமானியர்கள் இங்க சகோதரர் யோகி பாபு போனாலும், மரியாதைக்குரிய உச்சபட்ச விஜய் போனால் வருவாங்க. வாக்கா மற்ற அதெல்லாம் அது அப்புறம் பார்த்துக்கலாம். தமிழ்நாடு ஒன்று அப்படி ஜஸ்ட் லைக் தட்லாம் நீங்கள் இடப்பட முடியாது. அது வேற, இது வேற. பெரியார் குறித்த இன்னொரு விமர்சனமும் வைக்கப்படுது. திருவண்ணாமலையில் இளைஞரணி வடக்கு மண்டல மாநாடு திமுக சார்பில் கடந்த வாரம் நடத்தப்பட்டுச்சு. அடுத்த தலைமை அவர் தான் அப்படின்ற மாதிரி கோட் பண்ணி பேசியிருந்தாங்க. நம்பிக்கை அவர் தான், எங்க அடையாளம் அதுதான். அது உங்களுடைய கருத்து. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், திமுகவுடைய கருத்து அதான், திமுகவினுடைய கருத்து, திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுடைய கருத்து, எல்லாருமே வந்து அப்படி சொல்றாங்க. அதுல ஒருவர் வந்து இன்னும் மிகைப்படுத்தி இளம் பெரியார் அப்படின்லாம் சொல்றாங்க. பெரியார் அப்படி பெரியாருடைய வரலாறு தெரியுமா, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு ஆதவர்ஜுனா பேசுறாரு, இன்னைக்கு மேடையில பேசுறாரு. பெரியாருக்கு ஸ்பெல்லிங் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? எங்க அப்பா அம்மாவுக்கு மாரியம்மான்னு எழுத தெரியாது, மாரியம்மா நம்பிக்கைலாம் போயிடுமா? ஸ்பெல்லிங் பேசுறதுக்கு, பெரியாரை பேசுறவருக்கு ஆதவர்ஜுனா வளர்ந்துட்டாருங்க தான் ஆச்சரியமா இருக்கு. வளரட்டும். மரியாதைக்குரிய மூத்த அமைச்சர் அண்ணன் ஏவாவேலு தான் அதை பேசினார். அவர் தான் முன்மொழிந்தார். முன்மொழிகிற போது காரணம் சொன்னார். தன் வாழ்நாள் முழுக்க பெரியார் ஒன்றை எதிர்த்தார். எதை எதிர்த்தார் என்றால் சனாதனம் என்று தத்துவத்தை எதிர்த்தார். ஏன் சனாதனத்தை எதிர்த்தார் என்றால் அந்த சனாதனத்தில் ஏற்றத்தாழ்வை கடைபிடிக்கிறது, அன்டச்சபிலிட்டியை கடைபிடிக்கிறது, சமூக பழக்க வழக்க சட்டம் என்கிற பெயரில், பண்டைய சட்டம் என்கிற பெயரில் பல சாதி அடுக்குகளை பாதுகாத்து வைத்திருக்கிறது. அதனால தான் சாம அதர்வன வேதங்களை, இருக்கிற ஸ்மிருதிகளை தாங்கி பிடிக்கிற சனாதன தர்மாவை இது வைதிக இந்துக்களுக்கான தர்மம் என்று சொல்லி வைதிகத்தை சாராத சமணம், சாத்விகம், மாளியம், வைணவம், சைவம், காணபத்தியம் இந்த மதங்களை சார்ந்த எல்லா இந்துக்களையும் இந்து எங்கள் பூர்வீகள் அடைத்து பாதுகாத்து சனாதனம்தான் கெடுக்கிறது என்று தந்தை பெரியார் நினைத்தார், போராடினார், பேசினார், எழுதினார். தந்தை பெரியார் பேசியதை, தந்தை பெரியார் எழுதியதை ஒரு துணை முதலமைச்சராக இருந்து எங்கள் கட்சியுடைய இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய எங்கள் இளந்தலைவர் வெளிப்படையாக ஆமாம் அது தப்பு இருக்குது, சனாதனத்தில் தப்பு இருக்குது, அதில் இன்னும் ஏற்றத்தாழ்வு கடைபிடிக்குது, அதை ஒரு நோய் மாதிரி இருக்குது, சமூக நோயாக மாறி இருக்குது, அதை ஒழிக்கணும்னு பேசினார். இந்த தம்பும் திராணி எங்களுக்கு தான் வந்துச்சு. அது மட்டும் நிற்கல, ஃப்ரான்சன் காசா பல சங்கி கூட்டம், தலையை சீருவேன் ஏதோ பேச்சு, தலையை சீவுறதுக்கு 10 ரூபா சீப்பு போதுண்டா ஏண்டா அப்படின்னு எதிர்கொள்ள முடிஞ்சுது. எங்கேயும் மன்னிப்பு கேட்டு மன்றாடலை. என் கருத்து இது, கருத்தால் எதிர்கொள்ளணும்னு ஒரு பெரியாரிஸ்டாக நின்றார். பிறந்த நாளில் நான் பெரியாரின் பேரன் தான் கருப்பு சட்டை போடுறாரு.
எங்கள் பிள்ளைகளுக்கு, இளைஞர் பிள்ளைகளுக்கு நீ எந்த சாமியை கும்பிட்டாலும் அதில் ஒரு சமத்துவம் வேணும். சாமி என்பது தனிப்பட்ட வழிபாடு, நம் வழிபாட்டை பிரதி திணிக்கக்கூடாது. இதைத்தான் ஐயா சொல்லி கொடுத்தாரு. பயிற்சி பாஸ் நடத்துகிறாரு. ஒரு அறிவு திருவிழாவை நடத்தி திராவிட இயக்கத்தின் தலைவராக தந்தை பெரியார் நமக்கு தூணாக இருக்கான்னு சொல்கிறாரு. நாங்கள் நம்புகிறோம், எங்கள் கட்சி தொண்டர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் விரும்புகிறாங்க. எங்களுக்கு எங்கள் அண்ணன் உதயண்ணா வாழுகிற பெரியாராக இருக்காரு. இது எங்கே ஆதவரிசனாக்கு குத்துது குடையுது? இது புரியல எனக்கு அது. ஓகே, ஏன்னா 70 ஆண்டு கால உழைப்பை சிதைக்கிற மாதிரி இருக்கு. பெரியாருடைய 70 ஆண்டு கால உழைப்பை தன்னுடைய திரைப்படத்துல கூட சமூக நீதி அப்படின்னா என்ன அப்படின்ற கருத்துக்களை கேட்டுட்டு இன்னைக்கு வந்து சமூக நீதி பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கோட் பண்ணி பேசுறாரு. எனக்கு இது அது மேற்கொண்டு பேசலாம் நினைக்கிறேன். அந்த இண்டூசன் கற்பனைவாதிகளே முதல்ல ஹூ ஆர் யூ வாதம் வச்சுனா யாரு இந்த சமூகத்தை எந்த போராட்டத்துக்காக நின்றாரு? ராஜீவ் காந்தி 21 வயசுன்னு நினைக்கிறேன். நீ ஈழ போராட்டத்தில் நின்றான், சேலம் ரயில்வே போராட்டத்தில் நின்றான், முல்லை பெரியார் போராட்டத்தில் நின்றான், காவிரி நீர் போராட்டத்தில் நின்றான், இடஒதுக்கீடு நின்றான். ஒரு போராட்டத்தில் வெயிலில் மழை நினைக்க சொல்லுங்க. இந்த இந்த நடிகர் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் திருமணம் இது பண்ணார். நீ யாரு முதல்ல? நீ பெரியார் வச்சு உனக்கு என்ன அறிவு இருக்கு? ஹூ ஆர் யூ மேன்? எனக்கு புரியல. எனக்கு தந்தை பெரியாரை பேசக்கூடாது இல்லை. அவர் சர்வ நிவாரணம் யார் வேணா பேசலாம், உலகத்தில் பேசலாம். ஆனால் பேசுகிற எங்களை கொச்சைப்படுத்துவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? அதை கடந்து போக விரும்புகிறேன். நான் டிபேட்டாக கூட ஆக விரும்பல. நான் சொல்லலை அவர் பேச மாட்டீங்களா? அவர் யார்? அவர் என்னை விட உச்சபட்ச நடிகர். நான் கோடியாய் குட்டி கொடுத்து படம் பார்க்கறதுக்கு ஆசைப்படுகிறேன். அவரை ரசிக்கின்றேன். அவர் போல் நடை வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவர் போல் உடை வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவர் போல் மேனி வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னை போல அரசியல் அவர் பேசுவாரா, சிந்திப்பாரானா எனக்கு அவருக்கும் 10,000 கிலோமீட்டர் தூரமாயிடும். ஸ்கிரிப்டை படித்தது தலைவன் கற்று ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து யாரை பார்த்து கேட்குறீங்க? எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார். உங்கள்ட்ட இதை வந்து டிஎம்கே தாவைக்கான கொண்டு போதீங்க. தயவு செய்து என்னோட நேரத்தை வீணடிக்க வேணாம். அல்ல, இதாக சொல்லல. நான் முடிச்சிடுறேன்னு சொன்னேன். அதனால தான் நான் கேள்வியை முடிச்சிடுறேன். ஒரு பக்கம் தாவேக்கா எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் திமுக திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு விமர்சனத்தை இவங்க வைக்கிறாங்களா? ஆனா சீமானவர்களும் அதே விமர்சனத்தை தான் வைக்கிறாரு. சமீபத்துல அந்த பாரதியார் சர்ச்சை போயிருக்கும், நீங்க பாத்துருப்பீங்க. அதாவது தாவேக்காவுக்கு வந்து கொள்கை இல்லை. கொள்கை தலைவன் சொன்னாவே போதுமா? என்ன கொள்கைன்னு விவாதம் இருக்கு. அதை இதுக்கு மேல அது எக்ஸ்ட்ரா கொண்டு வரல. அது இல்ல, ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக தான் கேட்டேன். நாங்க தான் பெரியாரை பிடிக்கிறதுக்கான ஒரு தகுதி இருக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. ஆனா சீமானவர்கள் திராவிடம் யாரையுமே யாரு வேண்டுமானாலும் பிடிக்கலாம். தந்தை பெரியாரை தூக்கி பிடிப்பது இல்லை, தந்தை பெரியார் தன் மீது ஒரு அவதூறுகளையும் தன் மீது ஒரு கருத்துக்களையும் கருத்தால் எதிர்கொண்டவர். அவதூறே வந்தாலும் அதை கருத்தால அதில் நியாயம் இருக்குன்னு வாழ்ந்து காட்டியது தந்தை பெரியார். இவங்க பேசக்கூடாது, அவங்க பேசக்கூடாதுன்னு இல்லை. அதை கம்பேர் பண்ணி திமுக அவதூறு பேசும்போது தான் நாங்கள் வந்து திருப்பி பதில் சொல்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கு சீமானவர்களுடைய அந்த பேச்சை நான் கவனிக்க முடிஞ்சேன். பாரதி பின்னாடி ஒளிந்து கொண்டு பெரியார் மீது கல்லறிவது வந்து ஆண்டாண்டு காலம் நடக்கிற ஒன்று தான். ஏன்னா பாரதி வந்து கவிதையை சிறந்த கவிஞர். பாரதி போல் எழுத முடியாது, பாரதி போல் பாட முடியாது, பாரதி போல் கவிதையும் படிக்க முடியாது. ஏன்னா நான் உயிராக பார்க்குற, நான் கொஞ்சம் கவிதைகள் தெரிஞ்சால் கூட எனக்கு ஆசானை பார்க்குற பாரதிதாசன் பாரதி ஆசாங்கிறார், நான் பாரதியின் தாசன்கிறார். எனக்கு பாரதி வரிகள், அவருடைய வரிகள். அந்த பாரதிக்கு பெருமைமிகு சீமான் சொல்லும்போது தமிழின் அடையாளம் பாட்டன் பாரதிக்கு தமிழை எந்தளவு பாடினாரோ அதே நிகர் அதை விட ஒருபடி போய் சமஸ்கிருதத்தையும் பாடினார். தமிழ்நாட்டை நேசன் ஒரு வரியில் செந்தமிழ் நாடுன்னு போதினிலை சொல்லிட்டாரு. ஆனால் அகண்ட பாரதம், இந்துஸ்தான் அவர்கிட்ட ஒரு கற்பனை இருந்துச்சு. அது தேசிய விடுதலைக்கெல்லாம் எதிரான ஒன்று. பொலிட்டிக்கலி நாட் ஃபிட் ஃபார் பாரதி. நல்ல போயாட்டு. ஆனா அவர் ஒரு தமிழ் தேசிய தலைவரா அப்படித்தானே அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறாரு இன்னைக்கு சீமான் அவர்கள். அது வாங்கின காசு கூவி ஆகணும். வந்தே பாரதம் பாடல் வந்தபோது பெருமரியாக்கு முகமது ஜின்னா எதிர்த்தார். ஏன் எதிர்த்தார்? இது வைதிக இந்துக்களுக்கான வாக்கு, இந்த நாட்டில் வாழ்க்கை இஸ்லாமியர் உணர்வை மறுக்கின்றார். வந்தே பாரதம் பாடல் வந்தபோது புரட்சியாளர் அம்பேத்கர் எதிர்த்தார். ஏன் எதிர்த்தார்? இது வந்து வேற்றுமையை கற்பிக்கின்றார். வந்தே பாரதம் பாடல் வந்தபோது இங்கே இருக்கக்கூடிய எல்லா அறிஞர்களும் எதிர்த்தார்கள். ஏன் எதிர்த்தாங்க? இந்தியாவுடைய ஒற்றுமை இது கட்டலை அப்படின்னு வந்தே பாரதம் பாடலை தேசிய கீதம் அறிவிக்காம எங்கள் பாட்டன் வங்காளத்தை தாய்மொழியாக கொண்டாலும் ரவீந்திரநாத்துடைய ஜனகணமனை தான் இந்த நாடு ஏற்றுக்குச்சு. ஏன் ஏற்றுச்சு? ஜனகணமனை தான் நாம் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிச்சு, எல்லா இனமும் ஒன்று சொல்லிச்சு. வந்தே பாரதம் சொல்லலையே. அதே பாரதி கண்ட வந்தே மாத்திரம் மேடையில் அவங்க ஆட்சி வந்திருக்கு. பாரதி விரும்புகிற ஒரு சனாதன ஆட்சி வந்திருக்கு. பாரதி விரும்புகிற, பாரதியின் தாசனாக இருக்கக்கூடிய, நாங்கள் பாரதியை கொண்டாடுன்னு சொல்லக்கூடிய சீமான் போன்ற தேசிய விடுதலை அடைஞ்சு வச்சுட்டு தமிழ் தேசிய பேசுறதுக்குலாம் அருகதை வேணுமில்ல.
முதல்ல தமிழ் தேசியம்ங்கிற கருத்துருவாக்கத்தை நம்ம பேசணும். தமிழ் தேசியம் என்பது தனிநாடு அல்ல, ஒரு கருத்துருவாக்கம். ஈழத்தில் பேசுனது ஈழம் என்பது தென்னாடு கோழிக்கு ஈழ தேசியம் என்பது தேசியம் என்பது ஈழ தேசியம் இருக்க முடியாது. தமிழ் தேசியம் தான், அதுவே ஒரு மொழிவழி தேசியம்தான். ஈழ நாடு அதை கூட தமிழ்நாட்டில் குழப்பிட்டு நான் வந்து இந்துஸ்தான் அகண்ட இந்துஸ்தான் நாட்டை பாட்டினார். அது வந்து ஒரு மேடைக்கு பேசலாம். உங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும், ஒரு கலைநயம் இருக்கும், ஒரு கவிதை திறன் இருக்கும். நீங்கள் எழுதலாம், நோட்டில் எழுதி வைக்கலாம். இன்றைக்கி எழுதி வச்சிருக்க மாதிரி நீங்கள் நோட் போட்ட மாதிரி ஒரு சிந்தனை எழுதி வச்சுருப்பீங்க. உங்கள் எண்ணம் அது. இது போயட்டா மரமும் நல்ல அழகாக இருக்கும். இதை யாரோ ஒருத்தன் வந்து உங்களை சிந்தனையை செயலாக்கம் பண்ணி, உதாரணமாக சாலைகள் தூய்மையாக இருக்கப்பட வேண்டும் நீங்கள் எழுதுறீங்க. எந்தன் சாலைகள் கல்லும் மண்ணும் நிறைந்திருக்கிறது, எந்தன் சாலைகள் அழகிய மரங்கள் நட வேண்டும், அழகிய மரங்கள் நடுவே ஆறுகள் ஓட வேண்டும். இது கற்பனை எழுதுறீங்க. ஒரு விஷன் இருக்குங்க. ஏதோ ஒரு ஊரில் ஒருத்தன் மரத்தை நட்டி செவனை செஞ்சு ஆற்றை வெட்டி மண்ணை சமைச்சு நீங்கள் பார்த்த ஒன்று நடந்திருக்கும். உடனே நீங்கள் கவிதை எழுதுனா, நான் தான் முதல்ல சொன்ன தெரியுமான்னு சொன்னீங்கன்னா இந்த உலகம் உங்களை பார்த்து என்ன சொல்லுங்க? அது மாதிரி தான் பாரதி பாடினார் செந்தமிழ் நாடுன்னு. அந்த செந்தமிழ் நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு தமிழ்நாடு தமிழருக்குன்னு பெரியார் போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்துச்சு. தமிழ்நாட்டை கொண்டாந்து இந்தியை திணிக்காதுன்னு பேர் இங்கே அண்ணா சொல்ல வேண்டியிருந்துச்சு. தமிழ்நாடு தனித்து இருக்கு, நீ காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சண்டை போடாதேன்னு காமராஜர் சொல்ல வேண்டியிருந்துச்சு. தமிழ்நாட்டில் அங்கே பொதுவுடைமை இயக்கமாக இருந்தாலும் தமிழை பாதுகாக்கணும்னு ஜீவானந்தம் பேச வேண்டியிருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வைங்கன்னு ஐயா சங்கலிங்கனார் உண்ணாவில் இருக்க வேண்டியிருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சுனா நீங்கள் என்ன வாங்கிட போறீங்கன்னு இந்தியாவுடைய பாராளுமன்றமே கேட்டபோது நீங்கள் சுபாஷ் சந்திர போஸ் ஜாலின்னு பேர் வச்சிங்களே, இதெல்லாம் என்ன அடைஞ்சிங்க? நீங்கள் இந்தியான்னு பேர் வச்சிங்களே, இதனால் என்ன அடைஞ்சிங்கன்னு பேரறிஞர் அண்ணாங்கிற பெருமகன் தனி மனிதனாக இந்தியாவுடைய பாராளுமன்றத்துக்குள் போராட வேண்டிச்சு. இங்கே தமிழ்நாடுங்கிற பில்லை கொண்டு வந்தபோது எங்கள் சகோதரன் எங்கள் தோள்கள் நின்று எங்களுடைய உயரத்தை தூக்கி பூபேஷ் குப்தாங்கிற மனிதன் எங்களுக்காக போராடினா அதையே அண்ணா கிளைம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ கிளைம் எப்படி தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தையை முதல்ல தன்னுடைய கவிதைகள் நடையில கொண்டு வந்தது பாரதி தான். அது முட்டாள்தனமான வாரசஸ்ட வாங்கி திக்கிற வேலையை சீமான் பண்றாரு. இதுக்கு மேல வார்த்தை பயன்படுத்த விரும்பல, விட்டுறலாம். நான் சொல்றேன் ரொம்ப ஹார்ஷா பேசியிருக்கேன், ரொம்ப ஹார்ஷா பேசியிருக்கேன். வாங்கி திங்கிற வேலையை நாகரிகமா பேசிட்டேன். எண்ணிலடங்காத கவிகள் தொல்காப்பியன் தொடங்கி தமிழ்நாடு தமிழ்னு பாடியிருக்கான். எத்தனை பேர் பாடியிருக்கான்? எத்தனை இலக்கியங்கள் இருக்கு தமிழ்நாடு தமிழ்னு? புரியல எனக்கு. நான் பாரதியை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. நீ என்ன பண்றேன்னா, நான் கல்லெட்டு அறியும் போது பாரதி மட்டும் இப்பெரிவா போங்கிற. அப்ப பாரதி மீது அன்பு கொண்டிருக்கிற பிள்ளைகள், பாரதி மீது நேசிக்கிற புதிதாக கவிதை எழுத பிறகு நம்மை போன்ற கவிஞர்கள் நினைப்போம், பாரதி அடிக்கலாமா நீ? அப்போ சமூக பதட்டத்தை விடு பண்றது. பாரதி அடிச்சு பாரு, நீ பெரியார் தான் பாரதி நிறுத்து, நீ வா, யோக்கியனா நீ வா, பாரதி நிறுத்தாத. பாரதிக்கு பெரியார் சண்டை இருந்துச்சா? கருத்து இருந்திருக்கு, இயக்கம் இருந்துச்சா? அவர் பாரதி ஒரு கவிஞர், பெரியார் இயக்கவாதி, பெரியார் இயக்கம் கண்டவர், போராடியவர், அதற்காக வாதாடியவர், வாழ்நாளுக்கு சிறையில் இருந்தவர். அதற்காக அவரை கொண்டு எங்கே ஒப்புறதுல வந்து அபத்தம். அந்த வேலையை சீமான் செய்வார். இது RSS அஜெண்டா. அதனால தான் குருமூர்த்தி இதே போல ஆச்சரிந்த பேச்சிருக்க முடியுமா? யாரு இந்த எந்த குருமூர்த்தி? தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொன்ன போது குருமூர்த்தி ஆதரிப்பாரா? தமிழ்நாடு இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக தமிழ் வேண்டும் என்று ஆதரிப்பாரா? தமிழ்நாட்டு தெற்களில் தமிழ் இருக்குன்னு குருமூர்த்தி ஆதரிப்பாரா? நீதிமன்றம் தமிழாக குருமூர்த்தி ஆதரிப்பாரா? கோயில்களில் தமிழ் இருக்குன்னு குருமூர்த்தி ஆதரிப்பாரா? தமிழ் கட்டாயப்படுத்த குருமூர்த்தி ஆதரிப்பாரா? தமிழர்களுக்கு முன்னுரிமை குருமூர்த்தி ஆதரிப்பாரா? தமிழர்கள் தமிழ்நாட்டை தமிழ்லாம் தேர்வதன் குருமூர்த்தி ஆதரிப்பாரா? அந்த குருமூர்த்தி சீமான் பாருங்க, பாரதி தமிழ் கொண்டைய முடி குடுமி வேலை தெரியுது, அதான் பேச முடியும். அது சீமான் வந்து வாங்கின காசுக்கு மேலே கூவுறாரு. அண்ணன் பார்த்து கவனமாக கூங்குனேன், நாளை இன்னும் 5-6 வருஷம் கழிச்சு அதை கூட்டணி நீட்டுக்கெல்லாம் வரணுன்னே, அப்போ உங்க கருத்து ஏதாவது சிக்கலாய் போயிருன்னா பார்த்துக்கோங்க. என்ன வந்துருவாரா திமுக? வந்துருவாரு. இப்ப பல பேர்ட்ட வாங்குறாரு, மறைமுகமா காசு வாங்குறாரு. திமுகவிலையா? அப்ப திமுக கொடுக்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா? தம்பிட்ட காசுல இருந்தா அது கொடுத்துருவேன். அண்ணன் தானே கேட்கிற கொடுத்துருப்பேன், அவ்வளவுதானே. என்ன பொறுத்தல அவர் வியாபாரத்துக்காக ஒரு கட்சி நடத்துகிறார், அவ்வளவுதான். பட் தொடர்ச்சியா இதை விதைச்சிட்டே வராருல. ஏன்னா அவருடைய பழைய பாரதி குறித்த வீடியோக்களும் இப்ப இணையத்துல வைரல் ஆகி, சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னதுனாலதான் அவர் பாப்பான் அப்படின்லாம் பேசுனது இன்னைக்கு வைரல் ஆயிடுச்சு. அது தொடர்ச்சியா விதைக்கலாம். நிற்கிறத வடிவேல் சார் காமெடி இருக்குல்ல, இருக்கிற இடத்துல இன்னொரு கட்சிக்கு மாறுகிற தெம்பும் திராணியும் மாறுக்கிறதுக்கு எனக்கு தான் இருக்குன்னு, அது மாதிரி அவர் தன் கருத்தை அவர் பேசுகிற மாதிரியே தானே மல்லாக்கப்படுத்திட்டு எச்சி துப்பி மேலே வாங்கிக்குவார், அவ்வளோதான் சீமான். நல்ல பேச்சாளர், நல்ல சிந்தனையாளரோ நல்ல கருத்தாளரோ தொடர்ந்து வைக்கிறது மூலமா என்ன பயன் இருக்கு இன்னைக்கு? அதாவது இங்கு பெரியாரை வீழ்த்த முடியாதவர்கள், பெரியாரை கருத்தால் எதிர்கொள்ள முடியாதவர்கள், குறிப்பாக RSS சங்கிகள்
தன் ஆர்எஸ்எஸ் ஆளை விட்டு பேச விட்டா அவன் எதுக்காக பேசுறான்னு மக்களுக்கு அம்பலப்பட்டுருவான். இப்போ பெரியாரை ஆதரிச்ச ஒருத்தன், தான் பெரியாரின் பேரன் சொன்ன ஒருத்தன், அவரை பெரியாரை திட்டினா எல்லாம் கைதட்டி கேட்பாங்கிறக்கா சீமானை கொண்டாந்து நேர்ந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அண்ணனு வாங்கின காசுக்கு நல்லா அன்னைக்கு நான் தீகா மேடையில பேசும்போது அப்ப என்ன இன்னிச்சுதான் இன்னைக்கு நான் புரிஞ்சு இதை வந்து பேசிக்கிட்டு அன்னைக்கு தான் காசு வாங்கிட்டு வந்து பேசணும்னு சொல்றேன். அப்ப சார் அது அன்னைக்கு புரியல, இன்னைக்கு எங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஆக இதுக்கு தான் நீ பேசினேன்னு புரிஞ்சிச்சு. எனக்கு சீமானுக்கு வாக்கியா தர்றாரா? 2014 பெரியாரை வந்து அவர் வந்து கன்னடம் தெலுங்குண்டாரு. உனட்டு அதுக்கு வரல என்ன? நாங்களாம் பெரியாரின் பேரெல்லாம் தான் வந்தோம். பெரியார் தான் இந்த ராஜீவ்காந்தி ஆகியன்னா தமிழ் தேசிய உணர்வை, திராவிடத்தை, தமிழை கற்றுக் கொடுத்தவர். அப்படித்தான் இத்தனை பேர் வந்தோம். இல்லை அவர் கன்னட தெலுங்குண்டாரு. அதுதான் அதை வச்சு உங்கள் வீட்டில் கன்னட தெலுங்கு பேசலாம் கேட்டாங்க. அந்த கேள்வி கூட நான் அபத்தமாக பார்க்குறேன். யார் வீட்டில் எந்த மொழியும் பேசலாம். அது வந்து அவர்கள் மொழி வளம், தாய் வளம் என்பது எல்லோருக்குமா நாடு தமிழ்நாடு. அது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்கிற அஜெண்டா வேலை தான். நல்லா செய்வார். நீங்கள் வந்து சீமான் ஒரு சிறந்த பேச்சாளர், ஆற்றல் மிகுந்த பேச்சாளர், எல்லாம் இன்னும் வலிமையாக பேசுவார். அது அப்போ அன்னைக்கு அந்த பானைகள்லாம் வந்து இவ அப்படியா அப்படின்னு ஒன்றா உடச்சிட்டே போக வேண்டியதான். இதுக்கு தான் பேசுனியா? பேசணும். இல்ல, தேர்தல் நெருக்கத்துல பார்ப்பன கடப்பாறையை கொண்டு பாழடைந்த ஒரு கட்டிடத்தை உடைப்பேன், திராவிடம் என்னும் கட்டிடத்தை அப்படின்னு சொல்றத எப்படி பார்க்கலாம்? தேர்தல் நெருக்கத்துல தேர்தல் நெருக்கத்துல சீமானுக்கு சம்பந்தம் இருக்கு. சரி, 8% வாக்கு வச்சிருக்காங்க, மாநில கட்சின்ற அங்கீகாரம் வச்சிருக்காங்க. பரவாயில்ல. ஒத்த கவுன்சில் வாங்க சொல்லுங்க. 12,263 ஊராட்சி கவுன்சில் இருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 3000க்கும் மேற்பட்ட நகராட்சி, மாநகராட்சி கவுன்சில் இருக்காங்க. 230 எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஒரு பதவி வாங்கிச்சுங்க, அப்புறம் பேசலாம். தேர்தலில் பேரம் பேசுவதற்காக நான் இந்த தொகுதி கண்டென்ட் படிக்க மாமா எவ்வளோ மாமா தருவீங்க, அத்தை சித்தி எவ்வளோ தருவீங்க, எங்கள் பெரியப்பா எவ்வளோ தருவார் அப்படின்னு பல்லு இழிச்சிட்டு திமுக காசு வாங்குறதுக்காக கட்சி நடத்துறாரு. அவரெல்லாம் நீங்கள் தேர்தல் நிரூபிச்சுக்கிறீங்க. அது வந்து பல்வேறு அவங்க கட்சியில் ஒன்றா இருந்த பல பேர் அது பல இடத்துல நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டுமே நோக்கமா இருந்திருந்தாங்கன்னா அது மட்டுமே நோக்கமாக இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு மேபி அவர் ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். சதவீத விழுக்காடு வந்து அது வேற. ஏன் அதாவது 100 பேர்ல 8 பேர் இருக்க மாட்டாங்க. இல்லை யோக்கிய வேலை செம்படுத்துள்ளவையா? அது வந்து அது ஒரு பாயச கருத்து விதைக்கிறாரு. ஆண்டாண்டு காலமாக பெரியாரை திட்டுவதற்கு மேலே அடிக்காதவர்களாம் ஆகா பெரியார் திட்டான்னு வந்து நிற்கிறாங்க. அவ்வளோதான். அது கருத்து. இன்னும் ஒரு பாயிண்ட் நான் கோட் பண்ண விரும்புகிறேன். பெண்களுக்கான திட்டங்கள் நிறைய திமுக கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு மேடையிலையும் முதலமைச்சர் அவர்களும் திமுக சார்ந்தவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் சார்ந்த திட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு, மறுக்க முடியாது. ஆனாலும் இங்க பெண்களுக்கான பிரச்சனை, சேஃப்டி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய இடத்துல பெண்ணுரிமை பத்தியும் அந்த மேடையில பேசுறாரு. பெரியார் தான் வந்து பெண்ணுரிமை கொண்டு வந்தாரா? பாரதி எல்லாம் முன்னாடியே எப்பயோ அதை பத்தி எல்லாம் எழுதிட்டாரு அப்படின்ட்டு. நான் இப்போவுமே இந்த கம்பேரிசன் பாரதி பெரியார் விரும்பலை. நீங்கள் கொண்டு போகணும்னா நான் விரும்ப மாட்டேன். அது எனக்கு தேவையில்லை. அது என் வேலை இல்லை. பாரதி நல்ல கவிஞர். அதுக்கு வர்றேன். இந்த கேள்விக்குள்ள வரேன். பாரதியும் பெரியாரையும் கம்பேர் பண்ணி பெண்ணுரிமை பேசினா அது அடிமுட்டாள்தனம். முட்டாள்கள் செய்கிற வேலை, தற்கொலைகள் செய்கிற வேலை, தாந்தோண்டிகள் செய்கிற வேலை. முட்டாள், தற்கொலை, தாந்தோண்டி சீமானா நீங்கள் கேள்வி கேட்டீங்க, எனக்கு தெரியாது. ஆனால் பெரியார் பற்றி பேச வருவோம். இங்கே முதன்னு பெண்களுக்கான விமன் பாலிடிக்ஸ்னு பேசப்பட்டதை எந்த லீடருமே பேசாத போது திருவள்ளுவர் பாடியிருப்பார், ஔவையார் பாடியிருப்பாங்க, தொல்காப்பியர் பாடியிருப்பாங்க, ஏன் பாரதியும் பாடினார். ஆனால் இயக்கமாக பெண்களுக்கு இதை செய்யணும் ஒரு கோரிக்கை வச்சு பெண்ணுரிமை மாநாடு நடத்தி அதை தன் தோழர்களுக்கு, தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுத்து பெண் ஏன் அடிமையான ஒரு புத்தகத்தை போட்டு தெருவா வீங்கடான்னு சொல்லி அதை இயக்கம் நடத்தி ஊராக பேசி முதன்னு இந்த ஊரில் வாத்தியார் வேலைக்கு பெண்களை மட்டும்தான் வச்சா இந்த தாய்மையும் கனிவும் இருக்கும். ஏன் போலீஸ்கான வேலையை ஆம்பளை மட்டும் தான் பார்க்கணுமா? இராணுவத்துக்கு ஆம்பளை மட்டும் தான் போகணுமா? பஸ்ஸோ ஏரோப்ளானை ஆம்பளை மட்டுமா போட்டணுமா அப்படின்னு கருத்தை பாரதி பேசலை. நான் கம்பேர் பண்ணலை. தொல்காப்பியம் பேசலை. என் பாட்டன் திருவள்ளுவர் பேசலை. ஒரு அரசியல் களத்தில் அதுக்குன்னு இயக்கம் கட்டி சுயமரியாதை இயக்கம்னு பேர் வச்சு தெருவா தொண்டர்களை தன் கருத்து தொண்டர்கள் ஊருக்கு போய் ஊரில் போய் இதை பேசு, கடன் இல்லைன்னு மட்டும் பேசாத, அதையும் பேசு, ஆனால் பெண்ணுரிமையும் பேசு, மக்கால தங்கச்சியை வர சொல்லு, கூட நிற்க சொல்லு, பல பேர் தப்பாக பேசலாம் பேசிட்டு போகிறான், அது அவன் மூளை அப்படித்தான் இருக்கும், இங்கே வான்னு தெருவா தொண்டர்களை கூட்டிகிட்டு போய் தன் வாழ்நாள் முழுக்க இயக்கங்கிட்டவர் பெரியார். இந்த பட்டம் சீமானு, குருமூர்த்தி, சங்கி, ஆர்எஸ்எஸ் கொடுத்த பட்டம் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் பெண்ணுரிமை போராளி என்று, பெண்களின் தலைவர் என்று பட்டம் கொடுத்தார்கள். அதை நீங்கள் வந்து ஏதோ காரி துப்புனால மறைஞ்சு நினைக்கிறியா? அதெல்லாம் மறையாது. நீங்கள் வந்து ஒரு தலைவரை நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் இருக்கீங்க, எப்படி என்ன நீங்கள் அளவீடு போடுவீங்கன்னா
ராஜீவ்காந்தி ஒரு பேச்சாளராக இருந்தால் ஒரு முறை எடுப்பீங்க, நல்லா பேசுகிறாருன்னு. ராஜீவ்காந்தி ஆக்டிவிஸ்டாக இருந்தால் என்ன பாலிடிக்ஸ் பேசுகிறான்னு கவனிப்பீங்க. அந்த பேசுகிற பேச்சு கருத்து ஒன்றா இருக்காங்க. புலவர்கள் பாடுவார்கள், நானும் பாடுவேன். புலவர்களுக்கு கற்பனை வரும், அந்த கற்பனை எழுதுவார்கள், நானும் எழுதுவேன். ஆனால் அதை இயக்கம் உண்டு, இயக்கி செயல் செய்யணும். நீங்கள் ஆலய நுழைவு போராட்டத்தில் ஏன் பெரியாரை எல்லாரும் பாராட்டுறோம்? வாவேசையர் நுழைஞ்சார், போனார். முதல்ல வந்து அவர் என்ன சொன்னார், முதல்ல எல்லாரும் போனால் ஆலயம் திட்டாருண்டார். ஆனால் பின்னாடி இல்லை எல்லாரும் போகணுன்றார். மரியாதைக்குரிய ஐயா முத்துராமலிங்க தேவர் போனாங்க. ராஜாஜி ஒரு உத்தரவு போட்டார். இவங்களாம் ஏன் போனாங்க, ஏன் உத்தரவு போட்டான்னு இருக்குல்ல. ஆலய நுழைவு போராட்டத்தின் தன் இயக்கத்தை கொண்டு வர்றாரு. அந்த இயக்கத்தை ஊர் முழுக்க தலகட்டா உண்டு பண்ணுறாரு. ராமநாதபுரம் ஜில்லாவில் ராஜீவ்காந்தி தான் இன்சார்ஜ், சரியா? இங்கே தேவகோட்டை சிவகங்கை ஜில்லாவில் ராமச்சந்திரன் தான் இன்சார்ஜ். கோயம்புத்தூர் ஜில்லாவில் நீ தான் இன்சார்ஜ் போடல, அது கீழே 1000 பேர் போடுறாரு. இந்த 1000 பேருக்கு வேலை என்னன்னா, தினமும் காலையில் போய் இந்த கோயிலில் நீ நெல்லு, இந்த கோயிலில் நீ நெல்லு அப்படின்னு 100 நாளாக நெல்லு. என்ன பண்ணுவான் போலீஸ்காரன்? பிடிப்பான், உள்ள ஓடுவான். வெளியே வந்து என்ன பண்ணுவ, திருப்பி இங்கே நெல்லு அப்படின்னு தொடர்ச்சியாக 3 ஆண்டு காலம் கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார் தான் கோயிலுக்குள் ஏன் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களை கோயில் வீதிகளில் நடக்க அனுமதிக்கிறாய், எல்லா சாதியையும் ஆலயத்துக்குள் நுழைய விடுண்டாரு. அவர் போராட்டம் வடிவம் வருது, கருத்து வருது, கருத்தை கொண்டு வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்க. அந்த கடவுள் கேட்குற நியாயம் தானே, கவர்மெண்ட் பண்ணான்னு. அப்புறம் தான் ராஜாஜி பண்ணுறாரு. இப்போ அதான் அன்னைக்கே என் பாட்டம் எழுதிட்டான்ல அப்படின்னு ஒருத்தன் கம்ப தூக்குறான்னா என்ன பண்ணுறது? ஓகே, அதைத்தான் நிறைய சீமான் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே இப்பவும் சொல்கிறான், ஒட்டுமொத்த பெரியாருக்கு பாட்டு ரேட் நாங்கள் இல்லை, எங்கள் மீதும் ஒரு விமர்சனம் வைத்தார், அவர் மீதும் ஒரு விமர்சனம் இருந்தது. ஆனால் ஒரு தலைவருடைய பார்வை இலக்கு என்னவாக இருந்தது, அதுதான் முக்கியம். இங்கே சரிய தப்போ ஆர்எஸ்எஸ்க்கு அகண்ட பாரதம் இலக்கு இருக்குது. எனக்கு தப்பு அது ஒட்டுமொத்த தேசிய இனத்துக்கு எதிரானது, அது சமத்துவத்துக்கு எதிரானது, இந்தியாவோட செக்குலர்ஸுக்கு எதிரானது, அது ஒவ்வொரு மொழி வழி பேசுகிற என் மொழியான அழிந்து போகிற பல மொழிகளை போல் இருக்க பல மொழிகளுக்கு எதிரானது, அது ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது. ஆனால் அவன் சொல்கிறான், இல்லை எனக்கு அது புனிதமாகப்படுது, என் நோக்கங்கிறான். பல உலக நாடுகள் பொதுவுடைமை தத்துவத்தை எதிர்த்துச்சு. இது ஒரு வறுமை கொண்டு வந்தாங்க. ஆனால் நான் ப்ரைடாக பெருமையாக பார்க்குறேன், அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கும் என்று என்னுடைய பேராசான் காரல் மார்க்ஸ் சொல்லியிருக்கிறான். என் கனவு தான், எனக்கு ஆசான் தான் என்னை எதிர்ப்பான், எனக்கு ஆசான் தான் என்னுடைய ப்ரைடு, என்னுடைய இனத்தை நான் இனத்தால் நீ திராவிடன் கருப்பாக இருக்க, நீ தொட்டா தீட்டாவேன்னு அடுக்கின போது யாரா சொன்னது தீட்டு, நானும் சக மனுஷன்டா, ஆரியனோட உயர்ந்தவனு பேசவில்லை, உன்னளவு சக மனிதன் திராவிடம் தத்துவத்தை பேச வச்சான். என் மொழியை தாழ்த்தும் போது என் மொழியில் என்ன இல்லடான்னு கேட்டு இந்தியை கொண்டு வராதுன்னு அடிச்சு முடிச்சுட்டு எனக்கு துணைக்கு ஆங்கிலத்தை வச்சு நின்றோம். இருமொழி கொலை பேரங்க என்ன சொன்னார், ஊருக்கே மின்சாரம் வராது, காரு வராது, ஊர்லாம் கிராமம் சொன்ன போது எல்லா ஊருக்கும் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டு கலைஞன் தலைவன் நின்றான். இதெல்லாம் பாதுகாக்கிற தலைவன் நிற்கிற போது என் தலைவர் மீது விமர்சனம் வரத்தான் செய்ய, இல்லைன்னே சொல்லலை. ஆனால் எதற்காக வாழ்நாள் முழுக்க போராடினார்கள் என்பதுக்குல அதுதான் அளவீடு. அந்த அளவீடை கொண்டு ஒரு கவிஞரை தலைவரை ஒப்பிடு செய்வான், பைத்தியக்காரன் விட்டுறலாம். இன்னொன்று, இப்போ சமீப காலத்தில் இந்த அரசியல் பெரியாரை ரொம்ப சுற்றி வந்துக்கிட்டே இருக்கா தேர்தல் நெருக்கத்தில்? இப்போ இல்லை, எப்பவுமே வரும். பெரியாரை சுற்றி பெரியார் சேர்ந்து பெரியார் எதிர்ப்பு, பெரியார் ஆதரவு தான் தமிழ்நாடு அரசியல். பெரியார்னா பெரியாருங்க தனி மனிதன் இல்லை, அவர் பேசிய சிந்தனை, அவர் விதைத்த விதை, அவர் விதைத்த விதைகளாக மரங்களாக இன்று திராவிட இயக்கங்கள் வளர்ந்து நிற்கிறது. புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறோம், பெரியாரின் பேரை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறாங்கன்னா அவர் பேசிய பேச்சு ஆழமானது, சமூகத்துக்கானது. இப்போ இல்லை, எப்போவுமே இன்னும் 1000 ஆண்டு காலம் கடைசி சாதி இருக்கும் வரை, கடைசி மத மாட்சியங்கள் இருக்கும் வரை, கடைசி ஏற்றத்தாழ்வு இருக்கும் வரை பெரியார் என்கிற பெருங்கிழவன் தேவைப்பட்டு கொண்டே இருப்பான். அது தத்துவம், அவ்வளோதான். நான் பெரியாரோடு முரண்படலாம், நீங்கள் முரண்படலாம். ஆனால் மக்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள், யார் அந்த கிழமை என்னடா பேசினான், அப்படி என்னடா செஞ்சான், அவன் சம்பவம் பண்ணியிருக்காண்டா, அது வேற சம்பவம்டா அப்படின்னு மக்கள் தேடிட்டே இருப்பாங்க.